ஷெரீஃப் ஒரு பிரபலமான நடன இயக்குனர். அவர் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப வித்தியாசமா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவான ஆள். இவரோட ரிசப்ஷன் எப்படி நடந்திருக்கும்? அங்க வந்தவங்க என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பாங்க? வாங்க பார்க்கலாம். மதினா வந்து காலையில் மேக்கப் போட்டிருந்தாங்க. மேக்கப் போகும்போது காலையில் மேக்கப் போட்டது எனக்கு பிடிக்கல. அப்போ நான் ரொம்ப சண்டை போட்டிருந்தேன், ஏன் இப்படி மேக்கப் போட்டாங்க. சண்டை போடல, சொன்னாங்க. அதான் சொன்னேன். ஓகே, சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தேன் மதினா. பார்த்தோன்னே நான் ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்லையே, செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டதை விட இப்போ மேக்கப் போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ மேக்கப் போடாமல் வந்திருந்தாலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஃபன், நல்லா இருந்தது. ஒரு ரிசப்ஷன் முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சு, தென் வி ஆல் ஆர்கனைஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபைனலாக வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒரு செலிப்ரேஷன் மொமெண்ட்டில் இருந்தது. எல்லா ஊர்லேருந்தையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் அன்றைக்கி வந்து எங்கள் ரிசப்ஷன் நடக்கும்போதும் எங்கள் வெட்டிங் நடக்கும்போதும் நான் சினிமாவில் என்ட்ரு ஆகலை. அண்ட் ஆல்சோ சேனல் மீடியாவில் இதுலேயும் நான் ஃபேம் ஆகாதனால ஒன்லி இந்த கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற செலிப்ரிட்டிஸ், ஆக்சுவலாக பிஸ்னஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரியல் பீப்புள், ஸ்கூல் காலேஜ் பிரின்சிபல்ஸ், அந்த மாதிரி அந்த ஊர் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ வி வாஸ் ரியலி ஹாப்பி லைக் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில். அண்ட் ஆல்சோ எல்லாருமே என்னென்னா, நான் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஷோலேருந்து எல்லாத்துலேயுமே லைஃப்பில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ஸோ எல்லாம் நினச்சாங்க கல்யாணம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. ஸோ பயங்கர ஈவெண்ட் இருக்கும், ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. சரி, ஓகே. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சைலண்ட்டாக ஒரு சாஃப்ட் மியூசிக்கில் ரொம்ப சாஃப்டாக எல்லாமே உட்காந்து ரொம்ப சாஃப்டாக 2 பேர் மேடலில் இருக்கும், எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கும். ரொம்ப சைலண்ட்டாக வெட்டிங் நடந்தது. எல்லாருமே வந்து பார்த்தோம், கல்யாணம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணமே அப்படின்னு. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். இந்த மாதிரி நிறையா டான்ஸ் ஷோஸு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதான் இல்லை நீங்கள் நினச்சது நடக்கல, அப்போ இது டிஃப்ரெண்ட் தானே, அதனால் சைலண்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம். எல்லாம் கடுப்பாகி போனாங்க. ஸோ இட் இஸ் லைக் டோட்டலாக நான் ஏன் அதை வைக்கலன்னா, பிகாஸ் ஆல்ரெடி என் லைஃப் ஃபுல்லாகவே டான்ஸாக இருக்குது. ஸோ என் பர்சனல் லைஃப்குள்ளே அதை கொண்டு வர வேண்டான ஒரு விஷயம். அண்ட் செகண்டரி வந்து வெட்டிங்கில் வந்து நானே மோஸ்ட்லி டான்ஸ் ஆட மாட்டேன். ஒரு வெட்டிங் ஷோவில் நானே போய் டான்ஸ் ஆட மாட்டேன். என்னோட டான்ஸ் ஸ்கூல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா வெட்டிங் வந்தவங்க கல்யாணம் ஃபேமிலி அவங்க சந்தோஷமாக பார்த்து பழகிக்குவாங்க. அந்த டைம் நம்ம டான்ஸை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டில் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தப்பான ஒரு கான்செப்ட். மேபி சிங்கிங் இஸ் ஓகே, டான்ஸிங் இஸ் ராங் கான்செப்ட் ஃபார் த வெட்டிங் அப்படின்றதுனால என்னோட வெட்டிங்க்கு வந்து டான்ஸ் ஷோஸ் எதுவும் பண்ணல. ஸோ இட் வாஸ் நார்மல், ஒரு ரொம்ப சைலண்ட்டாக நீட்டாக நடந்த ஒரு ரிசப்ஷனாக தான் இருந்தது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃபை ஹனிமூன் கூட்டிட்டு போய் அசத்தணும்னு எல்லா ஹஸ்பண்ட்ஸுக்கும் ஆசை இருக்குங்க. வாழ்க்கையில புதுசா இணைஞ்ச மனைவி வாழ்நாள் முழுக்க அந்த ஹனிமூன் ட்ரிப்பை பத்தி ரொம்பவே சந்தோஷமா பேசணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஹனிமூனுக்காக பாஸ்போர்ட், வீசா எல்லாமே ரெடி பண்ணாரு ஷெரீஃப். ஆனா நம்ம பிளான் பண்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஷெரீஃப் வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றத வாங்க அவங்க கிட்டயே கேட்கலாம். ஆக்சுவலாக ஹனிமூன் வந்து நாங்கள் வந்து நிறைய இடம் பிளான் பண்ணோம். அவளுக்கு வந்து முன்னாடியே பாஸ்போர்ட்லாம் வாங்கிடுவியா கோயிங் ஃபார் அப்ராட் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். பட் டைம் வந்து ஒத்துழைக்கல. கண்டினியூஸாக எனக்கு ஈவெண்ட்ஸு, ஷோஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு ஒரு நாள் பிளான் பண்ணி ஒரு 4 days ஊட்டி போயிட்டு இருந்தேன்லான்னு சொல்லிட்டு, எங்கள் ஊரில் பக்கத்தில் தான் எங்கள் சுவிட்சர்லாண்ட். ஸோ ஊட்டி போயிட்டு ஒரு 4 days அங்கே இருந்துட்டு கொஞ்சம் நாங்கள் அப்படியே தனியாக ஹனிமூன் சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஜாலியாக அப்படி சுற்றிட்டு தென் வி கேம் பேக் டு கோயம்புத்தூர். கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே பொறுப்பா பணம் சம்பாதிக்க ஆரம்பி அப்படின்னு பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபைனான்ஸை பத்தி பெருசா கவலைப்படாதவங்க கூட கல்யாணம் ஆன உடனே ரொம்பவே பொறுப்பா மாறிடுவாங்க. அப்படிதான் நம்மளோட ஷெரீஃபும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஷெரீஃபும் தன்னோட வாழ்க்கை பாதையை மாத்திக்கிட்டாரு. ஆனா அது எதுவுமே அவர் மனசுக்கு சந்தோஷத்தை தரல. அது என்னன்றத அவர்கிட்டயே கேட்கலாம். என்னோட டான்ஸ் ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. கான் ஃபார் நெக்ஸ்ட் லெவல். அப்புறம் எல்லார் வீட்லேயுமே அதே தான், அந்த டான்ஸ் நீ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நீ டான்ஸ்னே சுற்றிட்டு இருக்க, வேறு ஏதாவது பண்ணு, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வி ஸ்டார்டட், நாங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்தோம், ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஃப் ஸ்டேஜ் கம்பெனி வந்து வி டிட் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். உண்மையாக சொல்ல போனால் ஏர்ன்ட் லாட் லைக் எனிதிங், நிறையா சம்பாரித்தேன். என்னோடய தேவைக்கு உண்டான விஷயங்கள் நிறையா வாங்க ஆரம்பித்தேன், நிறைய சம்பாரித்தேன். லைஃப்பில் வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ ஆனால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் பிஸ்னஸ் மேனாக மாறிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது, நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் இங்கே இந்த உலகத்தில் பிறந்ததே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஏதாவது சாதிக்கணுன்றதுக்காக தான். ஸோ நான் ஏன் பிஸ்னஸ் மேனாக மாறினேன், ஒரு ஃபேமிலி லைஃப் என்னை வந்து பிஸ்னஸ் மேனாக மாற்றிருச்சா அப்படின்ற கொஸ்டின் மார்க்லேயே என் லைஃப் போயிட்டு இருந்தது. சடனாக அந்த டைம் தான் ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து ஒரு டிவியில் ஃப்ளாஷ் ஆச்சு. ஸோ அந்த ரியாலிட்டி ஷோ பார்த்தோன்னே திருப்பி எனக்கு திருப்பி அந்த இது இருக்கான்னு தெரியல, அந்த டச் இருக்கா டான்ஸில் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது.
சரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அகெயின் ஓகே அந்த காம்படிஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷன் போனேன். ஸோ அங்கே காம்படிஷன் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் போனதுலேருந்தே என் லைஃப் வந்து ஒரு இட் இஸ் லைக் மை எல்லா ஒரு விஷயமே வந்து எனக்கு ஒரு அட்வென்ச்சராக இல்லை ஒரு புதுசாக ஒரு கில்ட்டினஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா நான் உள்ளே போகும்போது அங்கே நின்ன ஒரு 300 டான்ஸர்ஸ் நின்னாங்கன்னா அந்த 300 டான்ஸில் குறைஞ்சது 150 பேர் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க, மீதி இருக்கிற 150 பேர் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ ஏன்னா டான்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் எங்க கூட சேர்ந்து என்னோட டீம் தான் ஆரம்பிச்சது கோயம்புத்தூரில் டான்ஸ்னு ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து எல்லாருமே என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க ஒரு குரூப்பாக தான் இருக்கும்போது நான் உள்ளே போகும்போது எனக்கே நானே ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக உள்ளே போகிறேனே அப்படிங்கும்போது ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. அண்டு சின்ன பசங்களாம் பார்த்து சிரித்தாங்க, நீ ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, நீங்கள் ஒரு கொரியோகிராஃபர், நீங்கள் போய் இந்த காம்படிஷன்லாம் வரீங்க அப்படின்னாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் பண்ணி கடைசியில் அந்த ரியாலிட்டி ஷோவில் ஜெயித்தேன். ஸோ அந்த ரியாலிட்டி ஷோ வந்து எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக அமைஞ்சது. கோயம்புத்தூர்ல சின்னதா ஆரம்பிச்ச அவரோட டான்ஸ் பாதை இன்னைக்கு அவரை சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பிரபலமான நடன இயக்குனரா கொண்டு போய் விட்டுருக்கு. அந்த பயணம் எப்படி இருந்தது, அவரோட சினிமா வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்றத வாங்க கேட்கலாம். ஐ ஸ்டார்டட் டூயிங் கொரியோகிராஃபி ஃபார் ஃபில்ம். ரெண்டாவது அமைக்கும் போது எல்லாமே என்ன சொன்னாங்க, டான்ஸ் வந்து அதுக்கப்புறம் நான் ரியாலிட்டி ஷோஸு நிறைய ஷோ கொரியோகிராஃபி, நிறைய ஆர்டிஸ்ட் கொரியோகிராஃபி, ஸ்டார் நைட் ஷோஸு, அந்த மாதிரி ஜி டிவியில் கூட நிறைய ஸ்டார் நைட் ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது சடனாக எனக்கு வந்து மூவியில் கொரியோகிராஃப் பண்ணுறது என்னோட ஒரு லாங் டைம் ஒரு ப்ராசஸாக இருந்தது இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சடனாக ஒரு நாள் திடீர்னு மூவியில் கொரியோகிராஃப் பண்ணணுன்றக்காக அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. இந்த மாதிரி கார்டு எடுக்கணும், டான்ஸ் கார்டு எடுக்கணும். டான்ஸர் கார்டு எடுத்து யூ ஹேவ் டு ஒர்க் ஆஸ் அ டான்ஸர் ஃபார் 4-5 years. அதுக்கப்புறம் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒரு 2 years ஒர்க் பண்ணணும். அப்புறம் தான் தென் யூ கேன் பிகம் அ கொரியோகிராஃபர் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த 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 அதுக்குண்டான டைம் இல்லை, ரெண்டாவது அதுக்குண்டான ஏஜ் இல்லை. பிகாஸ் ஐ கிராஸ்ட் ஆல்மோஸ்ட் 28-29 தட் டைம். திருப்பி ஒரு 6 வருஷம் நான் வந்து டான்ஸராக ஆடுறது வந்து ஒரு சாத்தியமே இல்லாத விஷயமானு தோணுச்சு. ஸோ பாம்பேயில் நான் போய் கார்டு எடுத்து கொரியோகிராஃபராக ஐ ஸ்டார்டட் மை கெரியர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஐ வாஸ் டூயிங் காசு பணம் துட்டு மணி மணி அந்த பாட்டு பண்ணேன். அண்டு ராஜாராணி அட்லி வாஸ் ப்ரொமோட்டிங் மீ த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் ராஜாராணி. ஆர்யா சார் வந்து இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஒரு அப்கமிங் கொரியோகிராஃபர் வச்சு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் அகெயின் அவர் வந்து ஒரு நியூ கம்மரை வந்து வெல்கம் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி எனக்காக என்னோடய ஸ்டைல் அவர் அடாப்ட் பண்ணுறதுக்காக அவர் ரிஹர்சல் வந்து ரொம்ப நிறையா கஷ்டப்பட்டு பார்த்தா அந்த அவுட்புட்டே வேறு மாதிரி இருந்தது. ராஜாராணி தான் என்னோடய லைஃபோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்னோடய லைஃப்னு சொல்லலாம். என்னோட ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் ஆன காரணம். ஸோ அதுக்கப்புறம் ரைட் நவ் டில் நவ் ஐ டிட் மோர் தென் 75 ஃபிலிம்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 85-90 கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக தெரி அண்டு ஆல்மோஸ்ட் இந்த இறைவி படத்துலலாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ லாட் ஆஃப் அதர் டைரக்டர்ஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டேன். அண்ட் சின்ஸ் லைக் லைஃப் இஸ் கோயிங் ஆன் வித் கொரியோகிராஃபி அண்ட் நிறையா மூவி ஃபிலிம் மேக்கிங் அண்ட் நிறைய விஷயம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ டான்ஸ் வந்து எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பேஷனேட்டடாக இல்லாமல் என் லைஃப்லேயும் ட்ராவல் ஆயிருக்கு, அட் த சேம் டைம் என்னோட கெரியராகவும் ட்ராவல் ஆயிருக்கும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஃபார் தட். நார்மலாக போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும்போது லைஃபே மாறிடுங்க. அது வரைக்கும் தன்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு புதுவிதமான ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்துடும். அந்த மாதிரி லைஃப்பை மாற்றக்கூடிய சக்தி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு உண்டு. ஷெரீஃப் மதீனா அவங்களோட குழந்தைங்கள பற்றி பேசியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு 6 months தான் இவர் வந்து கூட இருந்தார். அதுக்கப்புறம் இந்த சேனலில் வந்து ஒரு டான்ஸ் ஷோ வருது அப்படின்னு சொல்லிட்டு 6 monthsக்கு அப்புறமே எங்கள் ஹனிமூன் முடிஞ்சு ஒரு கொஞ்சம் தான் கேப் இருக்கும். அதுக்குள்ளார வந்து அவர் இந்த மாதிரி ஷோஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போகிறது வர்றது. ஸோ அப்படியே அந்த டைம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 yearல வந்து கன்சீவ் ஆகிட்டு அப்போவும் அவர் ஷோஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ இவர் டேக் கேர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்லாம் இருந்துச்சு. அப்புறம் என் குழந்த பிறந்துட்டார். கரெக்டாக இவங்க ஷோ முடிஞ்சு ஒரு 1 monthல வந்து குழந்த பிறந்துட்டார். அப்புறம் குழந்த பிறந்து அவரோட நேம் வந்து ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம். அப்புறம் அவர்